வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு பருப்பு கடையல், அப்புறம் கொள்ளு பருப்பு ரசம். இந்த 2 ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ரெசிபியும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கொள்ளு பருப்பு கடையலும் ரசமும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துருவோம். கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 1 கப்பு பருப்புக்கு 5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். நம்ம தண்ணி வடித்து அதில் தான் ரசம் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இப்போ இதிலே நல்லா ஒரு 3 தக்காளி பழம் பெரிய சைஸில் உள்ளது சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் 5 சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா போதும், பெரிய சைஸில் உள்ளது. இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். அது வெந்திட்டு இருக்கப்பே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். கடையலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்குங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. நல்லா ஒரு 4-5 விசில் விட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா வெந்து வந்துடும். இதுலேருந்து நம்ம தக்காளி பழத்தை எடுத்துக்குவோம். ஒரு 2 பழம் மட்டும் எடுத்துக்குங்க ரசத்துக்கு. ஒரு தக்காளி பழம் நம்ம கடையிலுக்கு இருக்கட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா தண்ணியும் கொஞ்சம் வடித்து எடுத்துக்குவோம். இந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். இப்போ மீதி பருப்பு தக்காளி எல்லாம் இருக்குது, அது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதிலே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பூண்டு பல் தட்டிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு நம்ம இந்த பருப்போடு சேர்த்துக்குங்க. மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படி இல்லைன்னா இது போல் மேஷர் இருந்துச்சுன்னா வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க பருப்பை. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மசிச்சு விட்டுக்குங்க. மசிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக மசிச்சிடக்கூடாது. பருப்பு அங்கங்கே ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக மசிச்சிட வேண்டியில, இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கொள்ளு பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ரசம் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க, ஒரு 6-7 பூண்டு பல் தோலோடு சேர்த்துக்குங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளியும் பருப்பு வேக வச்ச தண்ணியும் வச்சுருக்கோம்ல, அதில் இதை நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணி இது கூடவே நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சமான அளவு புளி சேர்த்தோம்னா போதும், அதிகமான அளவு தேவையில்லை. இப்போ இந்த புளி தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி பழத்தை கரைச்சி விட்டுருங்க. இது கூடவே நல்லா எல்லாம் கரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கும், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இதுலேயே ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் சேர்த்து கொதிக்க விடணும். ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொதித்து இது போல் நுரக்கட்டி வர சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நான் கொத்தமல்லி சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. ரசம் கொதிக்கும் போது சேர்த்தோம் அப்படின்னாக்கா வாசனை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் ரசம் கொதிக்கும் போது கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இப்போ நம்மளோட கொள்ளு பருப்பு ரசமும் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த பருப்பு கடையல் ரசம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா நெஞ்சு சளிலாம் இருந்துச்சு அப்படின்னா கரைச்சி வெளி தள்ளிடும். உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இது ரெகுலராக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கெட்ட கொழுப்புலாம் கரைச்சி வெளி தள்ளிடும். நமக்கு வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இதை நல்லா தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம்.
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொள்ளு பருப்பு கடைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்பளம், வடகம், ஏதாவது நல்ல ஒரு கார பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.